நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்வதன் எதிரொலி. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவில் நீர்வரத்து 30,000 கன அடியாக அதிகரிப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையால் ஆறுகளில் வெள்ளம். குடியிருப்புகள், சாலைகளில் சூழ்ந்த தண்ணீரில் தவித்த குடும்பங்கள் மீட்பு. கனமழை காரணமாக வால்பாறையில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. சந்தைகளில் தக்காளி விலையேற்றம் எதிரொலி. பண்ணை பசுமை கடைகளில் 61 ரூபாய்க்கு விற்பனை செய்ய நடவடிக்கை. கர்நாடகாவில் தனியார் நிறுவனங்களில் கன்னடர்களுக்கு இடஒதுக்கீட்டை கட்டாயமாக்கும் மசோதா நிறுத்தி வைப்பு. கடும் எதிர்ப்பு எழுந்ததைத் தொடர்ந்து முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பெண் உட்பட மேலும் 3 கைது. கொலை தொடர்பாக வழக்கறிஞர் மலர்கொடிக்கு பல லட்சம் ரூபாய் கைமாறியது விசாரணையில் அம்பலம். மின்கட்டண உயர்வை கண்டித்து வரும் 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம். சிபிஎம் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் அறிவிப்பு. சென்னையில் வரும் 23ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை 55 மின்சார ரயில் சேவைகள் ரத்து. தாம்பரம் பணிமனையில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கடைகளுக்கு தமிழில் பெயர் பலகை வைப்பது கட்டாயம் என அமைச்சர் சாமிநாதன் உறுதி. விதியை மீறுவோருக்கு அபராதம் விதிக்கப்படுவதாகவும் எச்சரிக்கை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் சந்திக்கிறார் ஆளுநர் RN ரவி. தமிழகத்தில் பாதுகாப்பு நிலவரம் உள்ளிட்டவை குறித்து பேசியதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னையை தொடர்ந்து சேலம், மதுரை மற்றும் கோவையிலும் இலவச கருத்தரிப்பு மையங்கள். மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். வேலையில்லா திண்டாட்டம். மும்பையில் ஹர் இந்தியா நிறுவனத்தின் நேர்முக தேர்வில் பங்கேற்க வந்தவர்களால் கூட்ட நெரிசல். அமெரிக்க அதிபர் பைடனுக்கு மீண்டும் கொரோனா தொற்று. லேசான அறிகுறி இருப்பதால் தனிமைப்படுத்திக் கொண்டதாக வெள்ளை மாளிகை அறிவிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.